இப்போது தேவர் குரு பூஜை நடக்க போகுது. அதற்கான ஏற்பாடுகள்லாம் பார்க்குறோம். குரு பூஜை அப்படிங்கிறது உங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மகத்தான நாள் அப்படின்ற மாரி கொண்டாடுறீங்க. ஆனா தென் மாவட்டங்கள்ல அதுக்காக கிளம்பி வரக்கூடியவங்க பண்ணக்கூடிய விஷயத்த வந்து கொண்டாட்டமா எடுத்துக்கிறதா? இல்ல அட்டூழியமா எடுத்துக்கிறதா? அப்படிங்கிற மாரி ஒரு பேசுபொருள் ரொம்ப காலமா இருந்துகிட்டே இருக்கு. பல அசம்பாவிதங்கள் நடந்துருச்சு. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் கொண்டாட்டம் எங்கள தடுக்காதீங்கன்னு சொல்றத நாங்க எப்படி நியாயமா எடுத்துக்கிறது? நீங்க கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ குரு பூஜைன்றது எங்களுக்கு வந்து முக்குலத்தோர பொறுத்தவரைக்கும், இந்த தீபாவளி, பொங்கல் இந்த மாரி பண்டிகைய விட, எங்களுக்கு இந்த குரு பூஜை தான் வந்து நாங்க அதிகம் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு நாள் எங்களுக்கு. இதில வரக்கூடிய தென் மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடிய இளைஞர்கள் வந்து ஒரு சில பேர் வந்து இந்த வாகனத்து மீது ஏறுவது, நாங்க எல்லாருமே எல்லா சமுதாய தலைவர்களும், எல்லா அமைப்பு தலைவர்களும் இந்த கோரிக்கைய எல்லார்கிட்டயும் வச்சுக்கிட்டு இருக்கோம். யாரும் ஏன்னா நம்ம போறது வந்து வேற இடத்துக்கு போகல. நம்ம கோவிலுக்கு போறோம். நம்மளுடைய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவ வணங்குறதுக்காக போறோம். ஏன்னா, அவர் இருக்கிற இடம் எங்களுக்கு கோவில். நாங்க அந்த வழிபாடு முறைக்காக தான் போய்க்கிட்டு இருக்கோம். இன்ன வரைக்குமே போறோம். அப்போ அதில பயபக்தியோட வாங்க. யாரும் மது அருந்தாதீங்க. எல்லாருமே கவனமா வாங்க. நம்ம கூட வரவங்களும் அதே மாரி பிற சமுதாயத்தினர வந்து இருக்க இடத்துல வந்து எந்த ஒரு அசம்பாவிதமோ, அச்சுறுத்தலோ ஏற்படுத்தக்கூடாது. நம்ம ஒழுக்கமான முறையில போயிட்டு நம்மளுடைய வழிபாட நம்ம செஞ்சுட்டு வரணும். அப்படின்னு தான் எங்கள போன்ற தலைவர்கள் எல்லாருமே இந்த கோரிக்கைய வச்சுக்கிட்டு இருக்கோம். அதில ஒரு சில நபர்கள் செய்யும் தவறால வந்து இது இன்னைக்கு கொஞ்சம் பேசக்கூடிய விஷயமா இல்ல இருக்கு. மது அருந்திட்டு வருவாங்களா? இல்ல எங்களுக்கு வந்து எங்க குரு பூஜைய பொறுத்தவரைக்கும் யாரும் அந்த மது கலாச்சாரம்ன்றது கிடையாது. நாங்க இருந்தாலும் அவர்னஸுக்கு குடுக்குறோம். ஏன்னா, இன்னைக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அரசு முழுக்க எல்லா இடத்துலயும் மதுபான கடை திறந்து வச்சிருக்காங்க. அப்போ ஏதாவது ஒரு 100ல ஒருத்தன் எவனா ஒருத்தன் தவறு செஞ்சுட்டான்னா, அது ஒட்டுமொத்த எங்களுடைய சமூகத்துக்கே ஒரு இழுக்கா மாறும். ஏன்னா,